லாஸ்ட் வீடியோனுடைய கன்டினியூஷன்ங்க. ஆக்சுவலா திருச்செந்தூர் வந்துட்டோம் இப்போ. நாங்க வந்து தமிழ்நாடு ரெஸ்ட் ஹவுஸ் அங்க வந்து நாங்க புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்க 12:00 ரூம் எடுக்கணும். எங்களுக்கு இங்க வந்து 2:00 ஆகப்போகுது. ஸோ நாங்க முன்னாடி கால் பண்ணி சொல்லிட்டோம். சார் நாங்க வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்ட்டாங்க. சரி நாங்க வந்து ரெஸ்ட் ஹவுஸ் கிட்ட போயிட்டுருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மத்தியானம் மத்தியானம் லஞ்ச் கிடையாது. மார்னிங் டிஃபனும், நைட்டு டின்னரும் வந்து எங்களே குடுத்துருவாங்க. ஸோ மத்தியானம் வந்து நம்ம வெளில தான் சாப்பிட்டாகணும். ஸோ இன்னைக்கு 12:00 ரூம் எடுத்தோன்னா, நெக்ஸ்ட் மார்னிங் 12:00 நம்ம வெக்கேட் பண்ணிடணும். ஸோ இங்கேயும் நல்லா ஸ்பேசியஸா இருந்தது. அ இங்கேருந்து பார்த்தாலுமே அந்த முருகருடைய வேல் ஸ்டாச்சு தெரிஞ்சது. கார் பார்க்கிங் ரொம்ப பெரிய இடம், மரம்லாம் வந்து ரொம்ப நல்லா காத்து வருது இந்த இடத்துல. ஆ எனக்குமே இந்த இடம் புடிச்சிருந்தது. ஓகே அப்படி சொல்லிட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அதிசயம் நடந்த மாரி இருந்தது. ஸோ நாங்க எடுத்த அந்த ரூமுக்கு மேலேருந்து பார்த்தோன்னா, மயில் அ மரத்து மேல உட்கார்ந்து இருந்தது. ஸோ முருகரே எங்கள வரவேத்தா மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது. கீழயும் ஒரு மயில் இருந்தது. ஸோ மேல ஒரு மயில் இருந்தது. பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரூமுக்கு நேரா பார்த்தாலே மயில் தெரிஞ்சது. ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கும் முருகர வரவேத்தா மாரி இருந்தது. ஸோ இங்க அந்த ரெஸ்ட் ஹவுஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு ஹார்டின் போட்டு, அ திருச்செந்தூர் அப்படி சொல்லிட்டு அந்த கோபுரம் மாரி வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க பிக்சர்ல தெரியும். ஸோ அந்த மாரி வச்சிருந்தாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதனுடைய கன்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோல வரும்.